ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்தைக்கு பகவானுடைய நாமங்களை ஆனந்தமா பாடினோம்னா ஊர் செழிப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு கிருஷ்ணனோட பக்தர்கள் எல்லாம் எதை ஆசைப்படுறாங்களோ அத மற்ற தெய்வங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஆண்டாளும் கோபிகைகளும் இப்படி எல்லாம் நோன்பு பண்ணணும் அப்படின்னு பேசுறத மழைக்கடவுள் கேட்டார். அதாவது வருண பகவான். அவர் என்ன பண்ணார்? நேரா ஆண்டாள் கிட்ட வந்து, குழந்தைங்களே, நீங்கெல்லாம் பகவானோட பேரை பாடி அவரோட பக்தராய் இருக்கீங்க. நீங்க ஊர் நல்லா இருக்க மாசம் மும்மாறி மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நான் தான் மழைக்கடவுள். சொல்லுங்க, எப்படியெல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டார். ஆண்டாள் கோபிகைகளை எல்லாம் சந்தோஷமா ஒரு தடவை பார்த்துட்டு, சரி நல்லா கவனமா கேட்டுக்கோ அப்படின்னு அந்த வருண பகவானுக்கு பட்டியல் போடுறா. ஆண்டாள் இப்ப சின்ன பொண்ணு, அதுவும் இடைப்பெண் இல்லையா? அதனால வருண பகவான் மழைக்கடவுள் அப்படின்னு அவளுக்கு தெரியாதே. அதனால அப்படி சொல்லாம அவனை என்னன்னு கூப்பிடுறா? ஆழி மழை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறா. நாம கூட ஒருத்தரோட பேர் தெரியலன்னா அவரை எப்படி கூப்பிடுவோம்? கண்ணா இங்க வாப்பா, ஹே கண்ணா இதை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இவங்களும் கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் இவங்களுக்கு கண்ணன் தான். மேகம்னு பார்த்தா கருப்பா இருக்கும் இல்லையா, மழை பெய்யற மேகம். அதனால இந்த மழை தெய்வத்தை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறா. மேகத்துல இருந்து தானே மழை பெய்யும். அந்த மேகம் எப்படி போவோம்? வட்டம் வட்டமா சுத்தி சுத்தி வரும் இல்லையா? அதனாலதான் ஆழி அப்படின்னு சொல்றான். அப்புறம் மழை கண்ணா அப்படின்னா யாரு? மழை கொடுக்கிற கடவுளேன்னு அர்த்தம். அப்போ வட்டம் வட்டமா சுத்தி சுத்தி நல்லா மழைய கொடுக்கக்கூடிய கடவுளே அப்படின்னு மழை கொடுக்கிற வருண பகவான கூப்பிடுறா. மழை எப்படி பெய்யறது அப்படிங்கிற அறிவியலை ஆண்டாள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே எவ்வளவு எளிமையா சொல்றா பாத்தீங்களா? கடல்ல தண்ணிய மேகம் நல்லா உறிஞ்சி ஆகாசத்துல மேல போய் அங்கிருந்து நகர்ந்து பூமியில மழையா கொட்டுது இல்லையா? அதத்தான் இந்த பாட்டுல சொல்ல போறா. கண்ணனை போலயே மேகமும் பெரிய வள்ளல் இல்லையா? வள்ளல்னா கேட்டதெல்லாம் கொடுக்கறது. மேகம் மழை பெய்யும் போது இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு வித்தியாசம் பார்த்துட்டா கொடுக்கும்? வித்தியாசம் பார்க்காம கொடுக்கும். அப்புறம் இது மலை, இது காடு, இது பூமி, இது பாலைவனம் அப்படின்னு பார்க்குமா? அதெல்லாம் பார்க்காது. அது கிட்ட எவ்வளவு தண்ணி இருக்கோ அதையெல்லாம் கொட்டிட்டு போயிடும். குடுக்கறதுக்கு கையில ஒன்னும் இல்லைன்னா மேகம் எப்படி இருக்கும்? வெளுத்து போயிடும். அப்ப என்ன ஆயிடும்? வேகமா நகர்ந்துரும் இல்லையா? அதே போலதான் கண்ணன் எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுப்பாரு. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் கடைசியில இன்னும் கொடுக்கலையே இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார். இப்ப ஆண்டாள் மழை கடவுளை பார்த்து, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? எங்க கண்ணனை போல இருக்கணும். எங்க கண்ணன் கொடுக்கும் போது எதையும் ஒளிச்சு வச்சுக்கவே மாட்டான். நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட ஒளிச்சு வைக்க கூடாது. ஒன்னும் ஒளிச்சு வச்சுக்காம நல்லா மழைய கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. சரி, மழை கடவுள் இப்ப கேட்டார், இவ்வளவு தெளிவா பேசுறியே ஆண்டாள், சரி நான் எங்க இருந்து எவ்வளவு தண்ணியை எடுத்துக்கணும், எப்படி ஆகாசத்துல ஏறணும், எப்படி எல்லாம் மழை பெய்யணும், நீயே சொல்லுமா. நீ சொல்ற மாதிரியே நான் மழை பெய்யறேன் அப்படின்னு சொன்னார் மழை கடவுள். அதுவா? ஆண்டாள் சொல்றா பாருங்க, நல்லா நடு கடல்ல போய் ஆழமா உள்ள போய் நல்லா தண்ணிய முகந்து எடுத்துக்கணும். அங்கிருந்து எப்படி மேகமா மேல வரணும் தெரியுமா? டம 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 அப்படின்னு நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு ஆகாசத்துல மேல ஏறி வரணும் அப்படின்னு சொல்றான் ஆண்டாள். அதுக்கப்புறம், ஏ மேகமே, நீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? நமக்கு கூட மழையே இல்லாதப்ப திடீர்னு கருப்பா மேகத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல நீ எப்படி இருக்கணும்னு சொல்றா தெரியுமா? நல்ல இருட்டு போல கருப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அவன் கேக்குறான், எந்த மாதிரி கருப்பு அப்படின்னு சொன்னான். இப்ப இங்க என்ன சொல்ல போறா தெரியுமா? முதல் பாட்டுல
நாராயணன் அப்படின்னு சொன்னாலா, அவர் தான் உலகத்தை எல்லாம் படைச்சவர். அவர் தான் நாராயணன்னு பேர். நாம எல்லாம் பிறந்து அவனை வழிபட்டாதானே அவங்கிட்ட போய் சேர முடியும். அதுக்கு முதல்ல நிலம், நீரு, காத்து, நெருப்பு, ஆகாசம் இப்படின்னு 5 பூதங்கள், 5 பூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை படைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி பகவான் நாராயணன் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு படைக்கிறப்போ அவருக்கு எவ்வளவு கருணை இருந்திருக்கும். இந்த பகவான் தான் எப்பவுமே இருக்கிறவராச்சே, காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா. அப்ப நம்ம எல்லாம் ஒரு உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்தோமா. அப்ப கடவுள் படைக்கிறார். உலகத்தை படைக்கும் போது இவங்கெல்லாம் நல்லா நம்மள கும்பிட்டு நம்ம கிட்ட வரட்டும் அப்படின்னு எவ்வளவு கருணையோட இருந்திருப்பார். ரொம்ப கருணையோட இருந்தாவே கருப்பாயிடும். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், யாராவது கருப்பா இருக்கிறாங்கன்னா ரொம்ப கருணையானவங்கன்னு அர்த்தம். அத போல நம்ம கண்ணன் கூட கருப்பு தானே. சரி, அப்புறமா அந்த நாராயணன் பற்பநாபன் அப்படின்னு ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார். அது என்ன சாமி பற்பநாபன்? பற்பம் அப்படின்னா தாமரை, நாபி அப்படின்னா தொப்புள், நம்ம வயத்துல இருக்கே அதான். அப்போ தொப்புள்ள தாமரப்பூவுல பிரம்மாவை படைச்சவர் அப்படின்னு பொருள். நீங்கெல்லாம் திருவனந்தபுரம் போயிருக்கீங்களா கேரளால? அங்க அனந்த பத்மநாப சுவாமி இப்படிதான் இருப்பார். இந்த நாராயணன் பஞ்சபூதங்கள் 5 பூதங்களை படைச்சிட்டார். படைச்ச பிற்பாடு மனுஷன், இது தெய்வம், இது விலங்கு, இது தாவரம், செடி கொடி அப்படின்னு உயிர் உள்ளதையெல்லாம் படைக்கிறதுக்கு நாராயணன் முதல்ல பிரம்மாவை படைச்சு அவருக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்து, இனிமே நீ படைக்கிற வேலையை பாருப்பா அப்படின்னு சொன்னார். அந்த அழகான தோளோட இருக்கிற பத்மநாபன் இருக்காரே, அவருடைய வலது கையில சக்கரம் வச்சிருக்கார். அதுக்கு சக்கரத்தாழ்வார்னு பேர் இல்லையா. அந்த சக்கரத்தாழ்வார் சுத்திச்சுன்னா வேகமா எப்படி மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு இருக்கும். அது போல ஹே மேகமே, நீ நல்லா மின்னல் வெட்டணும், நல்லா மின்னல் மினுக்கு மினுக்கு வரணும் அப்படின்னு சொல்றா. மழைன்னா மின்னலோட இடியும் இருக்கணுமா இல்லையா. அதுக்கு இந்த பத்மநாபன் இடது கையில சங்கு அப்படின்னு பாஞ்சஜன்யம்னு சொல்லுவாங்க. அது எப்படி அந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு சத்தம் போடும், ஒலிக்கும் இல்லையா, ஓம்னு. அப்படி இடி இடிக்கணும் அப்படின்னு சொல்றா. உங்களுக்கெல்லாம் மகாபாரதத்துல கதை தெரிஞ்சிருக்குமே. கிருஷ்ணர் இந்த சங்க எடுத்து ஊதன உடனே அந்த சத்தத்தை கேட்டு கௌரவர்கள் எல்லாம் நடுநடுங்கி போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா. அது போல இடி இடிக்கணுமா. சரி, மழை எப்படி பெய்யணும்? சொட்டு சொட்டு சொட்டுன்னு பெய்யக்கூடாது. ராமர் வில்லுக்கு சாரங்கம்னு பேர். அந்த சாரங்கம் என்ற வில்லுல இருந்து அம்பெல்லாம் எப்படி சர் சர் சர்ன்னு விடாம வேகமா வரும். அது போல மழை விடாம தொடர்ந்து பெய்யணும். ஆனா அம்பு எல்லாரையும் கொன்னுடும். ஆனா மழை பெய்யறதுனால ஊரே நல்ல வாழற மாதிரி பெய்யணும் அப்படின்னு சொல்றா. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவர் கேட்கிறார் வருண பகவான். சரிம்மா, மழை பெய்யறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க, நீ மழை கொடுத்தன்னா அந்த மழை பெய்யறதுனால யமுனா நதியில நல்லா தண்ணி இருக்கும். நாங்கெல்லாம் கண்ணனோட சேர்ந்து அந்த யமுனா நதியில சந்தோஷமா குளிச்சு விளையாடுவோம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாட்டுல சொல்றா. நாளைக்கு இன்னொருத்திக்கு சந்தேகம், ஏண்டி நாமெல்லாம் சின்ன பசங்க, நாள் கிழமை கூட பார்க்க தெரியாது, பெரியவங்க ஆரம்பிக்கிறதே நடக்காம போகுது, நாம செய்யறது தடங்கள் இல்லாம நடக்குமா அப்படின்னு கேட்க ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னு நாளைக்கு பாப்போமா. ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகர வேள், ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.